முன்னேற்றுகின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒரு வகுப்புல உண்மையாலுமே நான் வகுப்புல மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கப்போ அவன் ஐயா ஒரு காதல் கவிதை எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னான். சொல்லுப்பா அப்படின்னேன். உடனே ஒரு கவிதையை சொல்றான். அவன் வைக்கப்பட்டு வரமாட்டேங்கிறான். தம்பி நான் ஒரு கவிதை எழுதினேன் முதலாக தந்தை பெரியார் கல்லூரியில் 2004 படிக்கிறப்ப எனக்கு படிச்சுட்டு இருக்கேன். குளித்தலையில் வந்து ஒரு பையன் என்னுடைய நண்பன் ரவின்னு வந்து கேட்குறான். நான் இது மாதிரி முசிறில் அமலா ஸ்கூலில் ஒரு பொண்ணை பார்க்குறேன், எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடுக்குறான். சரி முதலாக நம்மளை வந்து மதிச்சு வந்து கேட்குறான். சரி என்னடா பேர் என்னன்னு கேட்டேன். விமலான அந்த பொண்ணுடைய பேர். உடனே அன்னைக்கு முதலாக அவனால தான் நான் கவிஞனானேன். முக்கணியில் ஒன்று பலா, வானத்தில் இருப்பது நிலா, உன்னோடு வர வேண்டும் உலா, சம்மதிப்பாயா விமலான்னு சொல்லி அவன்கிட்ட எழுதி கொடுத்தேன். அது சம்மதிச்சுட்டே என்னன்னு அவனை தான் கேட்கணும். இல்லை சார், என்னன்னா இப்போ இதுக்கு போக்சோனின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவிக்கு ஐயா நான் எழுதுல, நான் கொடுத்தது அந்த மாணவனுக்கு. அவங்க வந்து அது வந்து இளமையில் வரக்கூடியதான் காதல், அந்த அகவலரோடு வைத்து அப்போ வந்து அந்த அளவுக்கு இது பண்றோம். ஆசிரியர்களை பொறுத்தளவு இன்னைக்கு சொன்னாப்புல கரெக்டான சொன்னாப்புல அந்த வீட்டுக்கு பொண்ணு வந்தாங்களாம். பொண்ணு பார்க்க வர்றாங்க. தங்கை கொண்டே அந்த அம்மா சொல்றாங்களாம், எப்பா இது மாதிரி நேற்று வந்து நீ பொண்ணா அக்கா பொண்ணான்னு தெரியலன்னு போயிட்டாங்களாம், முடிய வெட்டி இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்னொரு செய்தியை சொல்லாம வந்துட்டாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏமா முடிய வெட்டணும்னு கேட்டிருக்கான். மாப்பிள்ளையோட தங்கச்சி வருதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வேணா பண்ணிட்டான். எதனால நடுவர் அவர்களே அவனுக்கு வந்து இன்னைக்கு மாணவர்கள் பாருங்க ஒரு கருத்தை சொல்லணும். மாணவன் இல்லை சார், அதனால அவ்வளவு கருத்தா இருக்கு. அந்த மாதிரி மாணவர் ஆசிரியர்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு நாங்கள் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய தாய் தப்பு இல்லை, பெற்றோர்கள் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. வறுமையில் இருந்த நிலையிலிருந்து இன்னைக்கு பேராசிரியராக உயர்ந்திருக்கோம். ஆனால் நான் தந்தை பெரியார் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது நான் அந்த முதல் நாள் ஃபீஸ் கட்டிட்டு முடிச்சுட்டேன். 3500 ரூபா கொண்டு போறோம். பஸ்ஸுக்கு போறது காசு இல்லை. ஆனந்தன் என்கின்ற அந்த துறைத்தலைவர் ஐயா அழைத்து நான் நின்றுட்டு இருக்கோம். நானும் எங்க அம்மா ஒரு 10 நிமிஷமா பாருங்க. அதான் ஆசிரியர் ஒரு அரை மணி நேரமா அன்னைக்கு எல்லாம் போயிட்டாங்க. என்னை கூப்பிட்றாரு 2004. ஏன் தம்பி இன்னும் போகல? ஐயா நாங்கள் 3500 ரூபான்னு போட்டு இருந்துச்சு. 100 ரூபா பஸ்ஸுக்கு சேர்த்து கொண்டு வந்தான். ஆனால் இன்னொரு 100 ரூபா ஏதோ ஒரு ஃபீஸ் சொல்லி வாங்கிட்டாங்க. அவர் 200 ரூபாயை கொடுத்து நான் எவனே எவ்வளோ பஸ்ஸுன்னு கேட்குறாரு குளித்தலைக்கு. ஐயா ஒரு 50 ரூபாக்குள்ள தான் வரணும்னு 50 ரூபா கொடுங்க, நான் காலேஜ் வரடி கொடுக்குறாங்க. 200 ரூபாயை கொடுத்து நீ அம்மாவும் சாப்பிட்டுட்டு பொறுமையாக வீட்டுக்கு போய்விட்டு தாங்கள் என்று சொல்கிறார். அந்த ஆசிரியரிடம் படித்ததுனால தான் இன்னைக்கு நிற்கிறோம். தேசிய கல்லூரியில் முனைவர் நீலகண்டன் என்கின்ற என்னுடைய நெறியாளர் பேச்சு போட்டி நான் போகின்றதை பார்த்து ஊக்கப்படுத்திட்டு நீ வா என்னிடம் முனைவர் பட்டம் செய் என்று சொல்லி என்னை முனைவர் பட்டம் செய்ய வைத்து இன்னைக்கு ஒரு சாதாரண கோபாலகிருஷ்ணன் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாற்றிருக்கார் என்று சொன்னால் அதுதான் ஆசிரியர். விளிம்பி நிலையில் இருந்த நான் இன்று MA தமிழ், MSc சைக்காலஜி, MEd, MPhil எஜுகேஷன், செட் நெட் PhD என்று உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்கள் இப்படி என்னை போல எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அனைவருக்கும் ஆசிரியர்கள் ஒரு தூண்டுகோலா இருப்பார்கள். ஏன்னா வலியும் இல்லாமல் ஒளியும் இல்லாமல் அழகு சிலைகளை செதுக்கின்ற அற்புத சிற்பி தான் ஆசிரியர் பெருமக்கள். ஒவ்வொரு வாழ்விலும் அவங்க ஒரு ஊண்டுகோலா இருப்பாங்க. நீ நல்லா பண்ணு. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அனுப்பி வைத்தவர்கள் ஆசிரியர்கள். பெற்றோர்கள் அவர்கள் நம்மளை முன்னேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய ஒரு கடமையாக இருக்கும். ஆனா ஆசிரியர்கள் எந்தவித கைமாறும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வகுப்புல 60 பேர் இருந்தாலும் அவன் வெற்றி பெற்று வந்தோடனே என் மாணவன் ஜெயிச்சிட்டான், என் பொண்ணு ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆசிரியருக்கு இருக்கக்கூடியது. அந்த ஆசிரியர் மாணவ உறவுகள் இன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த உறவு என்பது மிகப்பெரிய ஒரு உறவு. அது அற்புதமான உறவு. ஏன்னா இன்னைக்கு LKG பையனா அந்த அளவுக்கு கொடுமை பண்றான். இன்னைக்கு நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கப்போ என்ன பண்றான், அவன் நம்மளையே அகழ்வாரை தாங்க நிலம் போல நம்ம மேல நின்று நம்மள இது பண்றான். ஐயா பாடுறான், என்ன கத்துறாரு, நம்ம அவனுக்கு உணர்ச்சியா நடத்துறோம். என்ன கத்துறாரு, பக்கத்துல இருக்க சொன்னா எல்லாம் ஒரு ஜாங்க வைத்துக்கிட்டாண்டா அவர் ஏடா. அப்ப இன்னைக்கு ஆசிரியர்களுடைய அவன் நம்ம கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். ஆனாலும் பொறுத்து கொண்டு அவனை முன்னேற்ற வேண்டும். தாயும் தந்தையும் இருவருடைய உள்ளமும் சேர்ந்ததுதான் ஆசிரியர்கள் உள்ளம். எந்த ஒரு மாணவனும் கெட்டு அம்மா கூட கோபத்துல பாடுறா. கண்டிப்பா சொல்றேன், பெற்றவங்க